ஏழைகள மனம் கொடுக்கும் பொழுது ஹஸரத் துஆ செய்யுங்க, ஹிசாப் துஆ செய்யுங்க, உம்ராக்கு போறவங்க துஆ செய்யுங்க, ஹாஜி துஆ செய்யுங்க. எல்லாம் இஹ்லாஸோடு கொடுக்கும் பொழுது ஏழைகளின் உள்ளங்களில் இருந்து பிளக்கும் துஆ இருக்கிறது தானே, சுப்ஹானல்லாஹ். அது அருள் மலையாகும், அருள் மலையாகும். சொர்க்கத்துடைய வாசல் திறப்படும். நொந்து போன உள்ளங்கள், வலிக்கும் உள்ளங்கள். ஒரு அநாத புள்ள அழுகுது மதீனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னம்மா ஏ அப்பா அழுகிறாய்? கெஞ்சி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல, ஒரு ஈத்தம்பழ மரம் கூட இல்ல, பக்கத்து மரத்தில் இருந்து ஒரு கனி பிரிச்ச விழுந்தால் அதை சாப்பிட்டால் எஜமான் வந்து பறிச்செடுத்துடுவாரு. ஒரு பிள்ளைய தட்டி பார்க்கறதுக்கு, பெருநாள் அன்றைக்கு விசாரிக்கிறதுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்கு இஹ்லாஸ் தேவை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அந்த அனாதை பிள்ளையின் தலையை தடவி அந்த மனிதரை கூப்பிட்டு, ஒரு மரத்தை தாரேன், தந்துடுங்க, அதை கொடுத்துடுங்க, அதை ஏழாண்டு மறுக்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இந்த தோட்டத்தில் எத்தனை மரம் வேணும்? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஈத்தம்பழ கனி மரம் ஆச்சரியமானது, மதீனால மதிப்பானது. பஜாருக்கு முதலாவது வந்தா சாமான் கேட்பாங்க, அந்த சாமானத்தான். அபூ தஹ்தாட தோட்டத்து ஈத்தங்கனிகளை தான் கேட்பாங்க. அப்படியான தோட்ட மரத்தை, தோட்டத்தையே கொடுத்தார்கள். ஒரு மரத்தை எடுத்தார்கள். ஏழைத்தை யாரு புகழ? அல்லாஹ் புகழ்றத பாருங்க. இன்றைக்கு வரங்காட்டி 1400 வருடங்களுக்கு பின்னால் அபூ தஹ்தாட இஹ்லாஸ் பேசப்படுகிறது. இஹ்லாஸ் மறைஞ்சி போற மாதிரி இருக்கும், ஆனால் கியாமத் வரைக்கும் அது சுத்திக்கொண்டே இருக்கும், சுத்திக்கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நூற்றுக்கணக்கான ஈத்தங்கனிகளை கொடுத்து ஒரு ஏழையின், ஒரு அனாதையின் உள்ளத்தை குளிரச் செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தஹ்தா, ஆயிரக்கணக்கான மரங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது. இஹ்லாஸோட, இஹ்லாஸோட முடிவு சொர்க்கம். இஹ்லாஸுடைய முடிவு நல்ல முடிவு, நல்ல மௌத்து சகோதரர்களே, நல்ல மௌத்து.